அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இந்த சாம்பார் பொடி எப்படி ஈஸியாக செய்யலான்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம இப்போ மசாலா பொருள்லாம் வறுத்து எடுத்துக்கிறோம். அதில் ஒரு பேன் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சூடு ஏறினோன்னா ஒவ்வொரு பருப்பையும் போட்டு கொஞ்சம் தனியாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கு துவரம்பருப்பு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு வச்சுருக்கேன். துவரைக்கு தால் அது போட்டுக்கிடுவோம். ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு மாதிரி வறுக்கும், அதனால் கொஞ்சம் ஒன்று ஒன்றே நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். அதை துவரம்பருப்பு 2 ஸ்பூன் அது வறுத்தாச்சு. இதை போதும், இந்த மாதிரி வறுத்தா போதும், தீயக்கூடாது, இந்த மாதிரி வறுத்தா போதும். அடுத்தது நம்ம உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். வறுபட்டுச்சு உளுந்தம்பருப்பு போதும், இந்த அளவுக்கு வறுந்தால் போதும். இதை நம்ம இப்போ இதையும் அதோட சேர்த்துருவோம். அடுத்தது கடலைப்பருப்பு, இதுவும் ஒரு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அதே மாதிரி வறுத்துக்கிறோம். ரொம்ப தீ வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கிறோங்க, தீஞ்சிரும். போதும், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும் கடலைப்பருப்பு. இது 1 ஸ்பூன், இதையும் வறுத்தாச்சு. அடுத்தது நம்ம 6 ஸ்பூன் தனியா வச்சுருக்கேன். வெறும் தனியா 6 ஸ்பூன் தனியா வச்சுருக்கேன். அதையும் வறுத்துக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் கறியும், அதனால் ஒவ்வொன்றையும் தனியாக வறுத்துக்கிறோம். ரொம்ப ஹை ஸ்பீட் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கிறோங்க. போதும், சடன்னு பொரியுது, ரொம்ப தீய வேண்டாம், தீஞ்சிட்டா மசாலா நல்லா இருக்காது. போதும், இந்த அளவுக்கு வரவிட்டால் போதும். இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதில் ஆற வச்சுக்குவோம். அடுத்தது 2 ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன். சீரகம் 2 ஸ்பூன், அதையும் வறுத்து எடுத்துக்கிறோம். போதும், படப்படன்னு பொரியுது. போதும், இந்த அளவுக்கு லைட்டாக செவந்தால் போதும். ரொம்ப தீஞ்சிட்டாக்கா மசாலா கருப்பாயிடும். இந்த அளவுக்கு பொரிச்சுக்கிடுவோம். போதும், இதையும் நம்ம இதில் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிடுவோம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடுவோம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இதெல்லாம் மீடியம் சூடு இருந்தால் போதும், ரொம்ப சூடு வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். மீடியம் தீ இருந்தால் போதும். கடுகு படப்படன்னு பொரியுது, ரொம்ப தீ வேணாம் இதுக்கு. போதும், இப்போ பொரிஞ்சிருச்சு. படப்படன்னு கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. போதும், நம்ம இதையும் மசாலாவோட சேர்த்துருவோம். நம்ம இதை இப்போ ஒரு 25 மிளகா வச்சுருக்கேன். இதில் 25 மிளகா வச்சுருக்கேன். இந்த மிளகாயும் அதை கூட போட்டு நம்ம வறுத்துக்குருவோம். மிளகா வறுத்தாச்சு. போதும், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதையும் நம்ம இது கூட சேர்த்துருவோம். அது எடுத்தது கருவேப்பிலை நம்ம இந்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம். கருவேப்பிலை கழுவிட்டு துணியில் தொடச்சி வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கிறோம் நம்ம கருவேப்பிலையை. கருவேப்பிலை நம்ம சட்டியில் அந்த உரி போட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை ஃபுல்லாக வச்சா போதும். சட்டி சூட்லேயே அது கருவேப்பிலை வதங்கிடும். கொஞ்சம் மொறுன்னு ஆகிற அளவுக்கு வதக்கிறோம் நம்ம இதை. கருவேப்பிலை இப்போ நல்லா அந்த பச்சை தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா மொறுன்னு வறுத்துருச்சு கருவேப்பிலை. இதை அப்படியே நம்ம வச்சுட்டு
எந்த ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்தோன்னா எந்த ஸ்பூனானாலும் பரவாயில்ல, எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் அளந்துக்கிறங்க. 3 ஸ்பூன் தனியான்னா 1.25 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ இப்போ நான் அளந்ததை வச்சு நீங்கள் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதை வச்சு குறைச்சி கூட்டி நீங்கள் போட்டு அரைச்சிக்கிறலாம். அது ஒன்றும் கிடையாது. இது வறுத்தாச்சு. இதே நம்ம சேர்த்துட்டு இந்த கட்டி பெருங்காயத்தை மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கிறோம் அதை. ஏன்னா அது வெறும் சட்டியில் வறுக்க முடியாது. அது ஒரு சின்ன கடாய் வச்சு அதை கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த கட்டி பெருங்காயத்தை மட்டும் நம்ம பொரிச்சுக்கிறோம் அதை. இதுக்கு பெருங்காயத்தை மட்டும் நல்லா இப்படி கொஞ்சம் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சுக்கிடுவோம். வெள்ளையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா கோல்டன் கலராகவே வரட்டும். அப்போ தான் உள்ளே இருக்க பெருங்காயமும் வெந்து போயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா செவந்தாத்தான் உள்ளே இருக்கிறதும் பொரிஞ்சு உள்ளே நல்லா, இல்லைன்னா உள்ளே ஈரமாக இருக்கா அரைவிடாது. செவந்துருச்சு. இந்த கலர் இருந்தால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம அரைக்க போகும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். சில்வர் தட்டில் மட்டும் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா இதுலேருந்து வேர்வை வரும். வேர்வை வந்துச்சுன்னா சவுத்து போயிடும், மறுபடி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் பேப்பர் போட்டு இதை அது மேலே போடுங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஓலை பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சு ஆறினோடனே நம்ம இதை மசாலாவை அரைக்கும் போது வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பெருங்காயம் போட்டு அரைச்சிக்குவோம். ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆறிடுச்சு. நம்ம இதெல்லாத்தையும் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 டைம் அரைச்சிட்டு வந்துடும். அரைச்சிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அரைக்க போகும்போது மஞ்சத்தூள் போட்டுக்கிறோன்னு சொல்லியிருக்கேன். அரைக்கும்போது நம்ம இதில் அரைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருவோம். சரி, இப்போ வந்து நம்ம இதில் அரைக்க போகும்போது நல்லா 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் அதில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அந்த பெருங்காய கட்டி அதையும் நம்ம அது கூட போட்டு அரைச்சிட்டு வந்து இதை 2 ஜாராக அரைச்சிட்டு வந்து நம்ம கலந்துட்டு பார்க்கலாம் நம்ம சாம்பார் பவுடர் எப்படி இருக்குன்னு. அரைச்சாச்சு. 2 ஜார் போட்டு அரைச்சிட்டேன். கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குது. இதுதான் நம்ம சாம்பார் பொடி. இன்ஷால்லா நீங்களும் வீட்டில் அரைச்சி பார்த்துட்டு சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டிலே ஈஸியாக அரைச்சி இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். எத்தனை மாதம் ஆனாலும் கெடாது. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வண்டு வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம சில டைம் ஈர கை வைப்போம். இன்ஷால்லா கண்டிப்பாக அதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாப்பா, நம்ம சாம்பார் பொடி அரைச்சாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். என்னோடய வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.